Today let us calculate packing efficiency in face-centered cubic unit cell. இப்போ packing efficiency னா நமக்கு தெரியும். ஒரு யூனிட் செல் எடுக்கிறோம் அப்படின்னா இதுல ஆட்டம் பேக்கிங்கா இருக்கு. அதுல face-centered cubic unit cell அப்படிங்கிற போது ஆட்டம் 8 ஆட்டம் கார்னர்ல பிரசண்டா இருக்கும். அதே மாதிரி ஃபேஸஸ்லயே ஒவ்வொரு ஆட்டம் பிரசன்ஸா இருக்கு. இப்போ இந்த ஆட்டம்ஸ் பிரசண்டா இருந்தாலும் there is a vacant between the atoms. அப்படிதானே, இந்த இடையில என்ன இருக்கு, ஸ்பேஸ் இருக்கு. அப்ப இந்த ஸ்பேஸ் இல்லைன்னா இந்த வேக்கண்ட் நம்ம என்னன்னு சொல்லுவோம், வாய்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். இப்ப எவ்வளவு பர்சன்டேஜ் பர்ஃபெக்டா ஃபேஸ் சென்டர்ட் கியூபிக் யூனிட் செல்ல ஆட்டம்ஸ் பேக்கா இருக்கு அப்படிங்கறத கால்குலேட் பண்றத நம்ம என்னன்னு சொல்லுவோம், பேக்கிங் எஃபிஷியன்சி இன் ஃபேஸ் சென்டர்ட் கியூபிக் யூனிட் செல். இப்ப நம்ம இதுல இருந்து ஒரு ட்ரையாங்கிள் கன்சிடர் பண்ணோம், ஏபிசிங்கிற ட்ரையாங்கிள் கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா இதுல இருந்து ஏசி வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம். இப்ப இதுல ஒரு ஹோல் ஸ்பியர் இருக்கு, இதுல ரெண்டு ஆஃப் த ஸ்பியர் இருக்கு. இப்போ இதோட ரேடியஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு தெரியும், அதாவது ஸ்பியரோட மிடில் பாயிண்ட்ல இருந்து ஒரு எட்ஜ் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் நம்ம என்ன கன்சிடர் பண்றோம், ரேடியஸ் ஆர்னு கன்சிடர் பண்ணலாம். அதே மாதிரி இந்த சேம் மிடில் பாயிண்ட்ல இருந்து இந்த எட்ஜ் வரைக்கும் உள்ளது நம்ம என்ன சொல்லுவோம், இன்னொரு ஆர். அப்போ ஒரு ஸ்பியருக்குள்ளாடி இருக்கக்கூடிய ரேடியஸை நம்ம என்ன எடுப்போம், டோட்டல் ரேடியஸ் 2r. அப்ப அதே மாதிரி இங்க ஆஃப் த ஸ்பியர் இருக்கு. அப்ப இந்த மிடில் பாயிண்ட்டும் இந்த எட்ஜுக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் இல்லைன்னா இதோட ரேடியஸ் ஆர். அதே மாதிரி இந்த ஸ்பியர்ல இந்த எட்ஜ்ல இருந்து இந்த மிடில் பாயிண்ட்ல இருந்து இந்த எட்ஜ் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் இல்லைன்னா ரேடியஸ் என்ன எடுப்போம், ஆர்னு எடுப்போம். இப்போ டோட்டல் ஏசி வேல்யூ இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு வரும், இந்த ஸ்பியரோடது 2r பிளஸ் ஆர் 3r, இங்க ஒரு ஆர் இருக்கு 4r. அப்ப ஏசி இஸ் ஈக்குவல் டு 4r. நெக்ஸ்ட் ட்ரையாங்கிள் நம்ம ஏபிசி ட்ரையாங்கிள் எடுத்து இதோட ரேடியஸ் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ இன் ட்ரையாங்கிள் ஏபிசி பைத்தகோரஸ் தியரம் படி எப்படி எடுக்கலாம், ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் பிளஸ் பிசி ஸ்கொயர். இந்த ஸ்கொயர் ரூட் மாத்தணும் அப்படின்னா என்ன ஆகும், இங்க ஏசி இஸ் ஈக்குவல் டு root of AB square plus BC square. இப்போ AB நம்ம கால்குலேட் பண்ணலாம். ABங்கிறது எவ்வளவு, இது இந்த டிஸ்டன்ஸ் நம்ம என்ன எடுத்திருக்கோம், A ன்னு எடுத்திருக்கோம். அப்ப AB is equal to A, இங்க ஸ்கொயர் இருக்கிறதுனால ஸ்கொயர் போடலாம். அப்ப A ஸ்கொயர் பிளஸ் BC, இங்க இருக்கக்கூடிய BC, இந்த BC க்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் நம்ம என்ன எடுத்திருக்கோம், A ன்னு எடுத்திருக்கோம். அப்ப திரும்ப என்ன வரும், A ஸ்கொயர். அப்ப root of a square plus a square. அப்போ 1a square plus 1a square. அப்போ எவ்வளவு 2a square root of 2a square. அப்போ ரூட்டுக்குள்ளாடி a square இருந்ததுன்னா நம்ம வெளியே என்ன எடுப்போம், 1a எடுப்போம். அப்போ root 2 into a. இப்போ இதுதான் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, AC யோட வேல்யூ கிடைச்சிருக்கு. அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு AC வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம், AC is equal to 4r அப்படின்னு. இப்போ when comparing these two equations we will get 4r is equal to root 2 into a. இதுல இருந்து ரேடியஸ் கண்டுபிடிக்கலாம். r is equal to root 2 into a divided by 4. Next, packing efficiency formula. Packing efficiency is equal to volume of 4 spheres divided by volume of unit cell. இப்போ வால்யூம் ஆஃப் 4 ஸ்பியர் எதுக்காக எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம பிசிசில 2 ஸ்பியர்ஸ் எடுத்திருப்போம். ஏன்னா பிசிசியோட டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம் 4. அதே மாதிரி எஃப்சிசி படிக்கும் போது நம்ம டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம் பிரசன்ட் இன் எஃப்சிசி இஸ் 4னு படிச்சிருப்போம். அதனாலதான் இங்க என்ன எடுக்கிறோம், வால்யூம் ஆஃப் 4 ஸ்பியர் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் யூனிட் செல். இது என்ன பண்ணோம், 100. ஏன்னா பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுனால this is multiplied by 100. next volume of 4 sphere பாருங்க, வால்யூம் ஆஃப் 4 ஸ்பியர் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஃபார்முலா வால்யூம் ஆஃப் 4 ஸ்பியர் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் ஸ்பியர் ஃபார்முலா என்னது, 4/3 pi
r cube. இப்போ 4 ஸ்பியர் இருக்கிறதுனால நம்ம இது என்ன பண்றோம் 4 ஆல மல்டிப்ளை பண்றோம். இப்போ 4 into 4 by 3 pi r cube. நெக்ஸ்ட் r வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ட்ரையாங்கிள் ABC ல இருந்து r வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அப்ப இந்த வேல்யூவை நம்ம என்ன பண்ணலாம் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். இப்ப சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது என்ன வரும் 4 into 4 by 3 pi r வேல்யூ என்னது root 2 into a divided by 4 the whole cube. Next 4 into 4 by 3 pi இப்போ root 2 into a by 4 the whole cube னா நம்ம ஒவ்வொன்றுக்கும் root 3 எடுக்கலாம். அதாவது root 2 cube a cube divided by 4 cube அந்த மாதிரி எடுப்போம். இப்போ root 2 cube னா எப்படி எடுப்போம் root 2 into root 2 into root 2. இப்போ ரெண்டு root 2 சேரும்போது நம்ம எடுக்கலாம் ஒரு 2 வெளியே எடுக்கலாம். அப்போ 2 into root 2. அப்போ அந்த இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். அப்போ pi into root 2 கியூபுக்கு என்ன கிடைச்சது 2 into root 2. நெக்ஸ்ட் என்ன இருக்கு a cube. இப்போ a cube divided by 4 cube அதாவது 4 into 4 into 4 அப்போ எவ்வளவு 64. நெக்ஸ்ட் இதுல கேன்சல் ஆகும் பாருங்க 4 64 இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணலாம் கேன்சல் பண்ணலாம். இப்ப கேன்சல் பண்ணும்போது 1 4 is 4 1 4 is 4 6 4s are 24 1 4 is 4 இதுல ரெண்டு பேலன்ஸ் இருக்கு. அப்ப 24 6 4s are எவ்வளவு 24. again கட் பண்ணலாம் 1 4 is 4 என்னது 4 4s are 16. நெக்ஸ்ட் இங்க ஒரு 2 இருக்கு. அப்ப இந்த 4 உம் 2 உம் கேன்சல் பண்ணலாம். அப்ப 1 2 is 2 2 2s are 4. இப்ப நெக்ஸ்ட் ஆன்சர் இதெல்லாம் என்ன கிடைச்சிருக்கு இதுல இருந்து இங்க pi இருக்கு. இப்ப pi root 2 a cube divided by இங்க ஒரு 3 இருக்கு. இங்க கேன்சல் பண்ணி லாஸ்ட் 2 இருக்கு. அப்ப 3 into 2 6. அப்ப நமக்கு வால்யூம் ஆஃப் 4 ஸ்பியர் என்ன கிடைச்சிருக்கு வால்யூம் ஆஃப் 4 ஸ்பியர் என்னது pi into root 2 into a cube divided by 6. next volume of unit cell. volume of unit cell formula என்னது a cube. அதாவது 3 sides இருக்கு. ஒவ்வொரு சைடு a எடுத்தோம்னா a cube a into a into a so total a cube. இப்போ next நமக்கு volume of 4 sphere form answer இருக்கு. volume of unit cell இருக்கு. so packing efficiency ல நம்ம substitute பண்ணலாம். இப்போ packing efficiency is equal to volume of 4 sphere. answer என்ன கிடைச்சிருக்கு pi into root 2 a cube by 6 divided by volume of unit cell a cube into 100. இதை cross multiply பண்ணி எடுக்கலாம். இப்போ என்ன வரும் pi into root 2 into a cube divided by 6 into 1 by a cube into 100. இப்போ a cube என்ன ஆகும் கேன்சல் ஆகும். இப்போ a cube கேன்சல் ஆகுது. இப்போ இங்க 100 இங்க 6 இருக்கு. இதை கேன்சல் பண்ணலாம். 3 2s are 6 இங்க எவ்வளவு 5 2s are 10 0. அப்போ லாஸ்ட் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு pi யோட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். 3.14 into root 2 வேல்யூ 1.414 into இங்க எவ்வளவு 50 divided by 3. so இதுல இருந்து எவ்வளவு கிடைக்கும் the 3.14 1.414 50 மல்டிப்ளை பண்ணி 3 ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா 74%. so FCC நம்மளுடைய FCC யூனிட் செல் எடுத்தோம்னா atoms 74% பேக்கிங் நல்ல பெர்ஃபெக்ட்டா இருக்கு அப்படிங்கிறது